உயிரோடு புதைக்கப்பட்ட 15 நாள்களேயான பெண் குழந்தை தந்தையை கைது செய்த காவல்துறை. உலக மக்கள் தொகையில் ஏறக்குறைய ஒரு பாதியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்கள் பெண்கள். ஆனால் பாலின வேறுபாடுகள், ஆண் ஆதிக்க கலாச்சாரத்தால் வளர்ந்த நாடுகளிலும் கூட சுரண்டலுக்கும் வன்முறை தாக்குதலுக்கும் பெண்கள் உள்ளாக்கப்படுகிறார்கள். பழங்காலத்திலிருந்தே சமூக, அரசியல், மன, உளவியல், பாலியல் ரீதியாகவும் பல சமயங்களில் நம்பிக்கையின் பெயராலும் சில சமயங்களில் மதத்தின் பெயராலும் வறுமையின் காரணமாகவும் துன்புறுத்தலுக்கும் கொலைக்கும் பெண்கள் ஆளாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். இந்தியா, சீனா, கொரியா போன்ற நாடுகளில் பெண் சிசு கொலை பரவலாக நடைபெறுவதாக ஆய்வு முடிவுகள் குறிப்பிடுகின்றன. இந்த நிலையில் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் பெண் குழந்தை புதைக்கப்பட்ட கொடூரம் அரங்கேறியிருக்கிறது. பாகிஸ்தான் நௌஷாஹ்ரோ பகுதியைச் சேர்ந்தவர் தையீப். இவர் பிறந்து 15 நாள்களேயான பெண் குழந்தையை உயிருடன் புதைத்து விட்டதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. உடனே சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறை தையீப்பை கைது செய்து விசாரித்திருக்கிறது. காவல்துறையிடம் தையீப் அளித்த வாக்குமூலத்தில், என் குழந்தைக்கு உடல் நலமில்லாமல் இருந்தது. அவளுக்கு தொடர்ந்து சிகிச்சையளிக்க முடியாத வறுமையில் இருக்கிறேன். அதனால் அவளை உயிருடன் குழி தோண்டி புதைத்து விட்டேன். புதைப்பதற்கு முன் ஒரு சாக்குபையில் குழந்தையை போட்டு அதன் மீது மண்ணை தள்ளினேன் என உண்மையை ஒப்புக்கொண்டார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறை பிரேத பரிசோதனைக்காக குழந்தையின் உடலை தோண்டி எடுக்க முடிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.